வணக்கம் மாணவர்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணக்கியல் விதிகள் பார்க்க போகிறோம். கணக்கியல் விதிகள் அப்படின்னா நீங்கள் போகிற அடுத்தது கணக்கெல்லாம் விதிகள் எல்லாம் போட முடியாது. அதான் கணக்கியல் விதிகள். கணக்கியல் விதிகளுக்கு என்ன தேவை அப்படின்னா கணக்கியலின் பொன்னான விதிகள், அதாவது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்துட்டு கணக்கியலின் பொன்னான விதிகளில் 3 கணக்கு இருக்குது. என்னென்ன கணக்குனா ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. ஆள்சார் கணக்கு அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கிறது, அதாவது ஒரு மனிதனை குறிக்கிறது தான் ஆள்சார் கணக்கு. சொத்து கணக்கு அப்படின்னா உங்கள் கையில் இப்போ உங்களுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது சொத்து. அந்த சொத்து கணக்கை சொல்கிறது தான் இது. பெயரளவு கணக்கு நடக்கிற செலவுகள், நடக்கிற வரவுகள் பற்றி பேசுகிறது பெயரளவு கணக்கு. இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு கணக்கையும் நம்ம பார்ப்போம். ஆள்சார் கணக்கு அப்படின்னா பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க. பெறுபவரை பற்று செய்க அப்படின்னா பெறுபவர் யார்? நம்ம தான் பெறுபவர்னால் நம்ம, பற்று செய்க. இப்போ பெறுபவர்னால் நம்ம தான், நம்மக்கிட்ட வர வந்துட்டு நம்ம சொல்லுவோம். தருபவரை வரவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொத்து கணக்கு உள் வருவதை பற்று செய்க, வெளிச்செல்வதை வரவு செய்க. அது பற்றுனா உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பெயரளவு கணக்கு அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்க, அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்க. அதாவது 3 என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெறுபவரை பற்று செய்க, அதாவது நம்மக்கிட்ட நம்ம தான் கொடுக்குறோம், நம்ம தான் வாங்குகிறோம். நம்ம வாங்குறது நம்ம டெபிட்டில் போட சொல்கிறாங்க. அவங்க தருபவங்களை கிரெடிட்டில் போட சொல்கிறாங்க. சொத்து கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளே வரதை டெபிட்டில் போடுங்க, வெளியே போகிறத கிரெடிட்டில் போடுங்கிறாங்க. அதான் டெபிட்னா பற்று, வரவுனா கிரெடிட்டு. அடுத்து பெயரளவு கணக்கு அப்படின்னா அனைத்து செலவுகளும், அதாவது நடக்கிறவங்க அன்றாட வாழ்வு நடக்கிற எல்லா செலவுலையும் சரி நட்டங்களையும் செய்கிறது டெபிட்டில் வரும். அடுத்து இன்கம் ப்ராஃபிட்லாம் வர்றதெல்லாம் கிரெடிட்டில் வரும் உங்களுக்கு. அதுதான் பெயரளவு கணக்கு. இந்த விதி அடிப்படையாக கீழே ஒரு இல்லஸ்ட்ரேஷன், அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 7 கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 7 பார்ப்போம். எடுத்துக்காட்டு 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்க பின்வருவனவற்றை ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பெயரளவு கணக்கு என்று வகைப்படுத்துக. அதாவது உங்களுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், 3 கணக்கை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இப்போ அந்த கணக்கை பேஸ் பண்ணி தான் கீழே உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு சம், அந்த சம் என்னென்னா மொத்தம் 10 இருக்குது. அந்த 10ல் அது என்னென்ன கணக்கில் சேருங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ங்கிறது ஆள்சார் கணக்கு. முதல்ங்கிறது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது யார் தொழில் ஆரம்பிக்கிறா? ஒரு மனிதன். அவன் தான் தொழில் ஆகிறதுனால அவன் ஆள்சார் கணக்கில் சேரணும். நெக்ஸ்ட்டு கட்டடம்ங்கிறது சொத்து கணக்கு. அது உங்கள் சொத்து. உள் ஏற்றி செலவு, அதாவது உள் ஏற்றி செல்லளவு அப்படின்னா பெயரளவு கணக்கு. உங்களோட செலவுகள் அது ஒரு செலவுனால பெயரளவு கணக்குன்னு போடுறோம். அடுத்து ரொக்கம் சொத்து கணக்கு. தள்ளுபடி பெற்றது பெயரளவு கணக்கு. வங்கி ஆள்சார் கணக்கு. கொள்முதல் பெயரளவு கணக்கு. சந்துருங்கிறது ஆள்சார் கணக்கு. ஏன்னா அவர் ஒரு கணக்கை நியமிக்கிறாரு வங்கியில் போய். கொடுபட வேண்டிய கூலி அது ஆள்சார் கணக்கு தான். அதுதான் எப்படி ஆள்சார் கணக்கு வரணும்னா கூலி வேலை செய்கிறது யார்? ஒரு மனிதன். அதனால் மனிதன் குறிக்கிறதுனால ஆள்சார் கணக்குன்னு சொல்கிறோம். இந்த கணக்கில் மேலே சொன்ன உங்களுக்கு அந்த விதிகளையும் சரி, இந்த கணக்குலையும் சரி, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.